வணக்கம் Chef Vaithi, welcome back to Chef Vaithi's kitchen. சமையலுட நான் நீ பார்க்க ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். அந்த இட்லி பொடி ஒரு ப்ராப்பரான ஒரு இட்லி பொடி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம 1 by 1 வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். எல்லாமே ஒரு டைமிங் இருக்குது. ஏன்னா கோல்டன் கலரில் வந்து நம்ம வறுத்து எடுப்போம். ஃபஸ்ட் உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு இட்லி பொடி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். உளுந்து 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், கருப்பெல்லு 25 கிராம், ஒரு 10 பூண்டு பல், 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், நான் பெருங்காய தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் பெருங்காய கட்டியாக இருக்கும்போது கரெக்டாக ஒரு 3 கிராம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேனில் வச்சு 1 by 1 நம்ம வந்து வறுக்க போகிறோம். நம்ம மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துமே டைமிங் இருக்குது. உளுந்துக்கு ஒரு டைமிங் இருக்கும், கடலைப்பருப்பு ஒரு டைமிங் இருக்கும். நீங்கள் மொத்தமாக போட்டு வறுக்கும்போது என்ன ஒன்றா ஒன்று கடலைப்பருப்பு சீக்கிரம் ஆயிரும், உளுந்து ஆகாது. உளுந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம வந்து வறுத்துருக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டோம். இந்த பேன் வந்து நல்லா காயணும். உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து வந்து கரெக்டாக அந்த கோல்டன் கலரில் வரணும். அப்போ அந்த உளுந்தோட ஃப்ளேவர் அந்த இட்லி பொடி சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் தனியாகவே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் மொத்தமாக கொட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த கடலைப்பருப்பு உளுந்து தனித்தனியாக வருது இல்லைவா, அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹோட்டலில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் பண்ணுவோம். நாங்கள் 1 by 1 தான் எல்லாமே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முதல் நாளே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு தனித்தனி பிளேட்டில் கொஞ்சம் தோசை தவா இருக்கும், பெரிய தவா, அது கீழே நாங்கள் போட்டுருவோம். ஏன்னா அது வந்து ரோஸ்டர்லேயே இருக்கும் கரெக்டாக. அது ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த தவா கீழே இருக்கும். மறுநாள் எடுத்து நாங்கள் வந்து வறுப்போம். அதை நீங்கள் ஒரு உட்டில் அடியிலோ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரேடியாக வச்சு கொஞ்சம் டைம் கிண்டிங்க அப்படின்னு கருகிடும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக அந்த கோல்டன் கலர் எல்லாமே ஒரு ஈவன் கலராக வந்துடும். எல்லாமே ஒன்று கூட மாறாது. பாருங்கள், எல்லாமே ஒரு ஈவன் கலர் வந்துடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கடலைப்பருப்பு வறுக்கலாம். ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கோல்டன் கலரில் இருங்க. இது கூட கருப்பெல்லு, எள்ளு நீங்கள் போட்டுவிட என்ன வெடிக்க கிளம்பும். வெடித்த அந்த ஃப்ளேவர் வரும்போது நீங்கள் இறக்கிடுங்க. எள்ளு வந்து நல்லா வறுத்தாச்சு. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு எடுத்து எதுவுமே இல்லை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னும் போது பவுடர் ஆயிரும். அப்போ உங்களுக்கு தெரியும் எள்ளு வந்து நல்லாவே வறுந்துருச்சு. இந்த மாதிரி தான் வறுக்கணும். அப்போ அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பூண்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பூண்டை வந்து நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் ஆன பிறகு நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லாவே வறுந்துருச்சு. 2 நிமிஷம் வறுந்த பிறகு என்ன பண்ணுறீங்க, இது கூட காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதே கரெக்டாக இன்னும் 2 நிமிஷம் வந்து இதை நல்லா வருங்க. நான் ஏன் பூண்டுக்கு பிறகு இது போடுறேன்னா பூண்டு ஏற்கனவே ஒரு ஆஃப் குக்காக இருக்கும். 2 நிமிஷத்தில் தேவையான அளவு ஆன பிறகு ஈக்குவல் ஆகிரும். அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து மொத்தமாக கொட்டிங்க அப்படின்னா பூண்டு வந்து ஜாஸ்தி கம்மியாக இருக்கும், மற்றதெல்லாம் ஜாஸ்தி ஆகிரும். அதனால தான் நான் 1 by 1 போடுறேன். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி சுருண்டணும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் கிடைக்கும். ரெடி. இதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம வந்து அரைக்கும் போது இது கூட பெருங்காயத்தூளும் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். இது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கங்க. கல் உப்பு சேர்த்துக்கங்க.
நம்ம அது வந்து பவுட்ரு பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பெருங்காயத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கல் உப்பு தேவையான அளவு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரொம்ப குறன்னு அரைக்காமல் ஒரு 75% வந்து இதை அரைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இதை பார்க்கும்போது தெரியும் அந்த பூண்டோட அந்த தோல் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் அரைச்சா தான் வந்து கரெக்டான பக்குவம் அது. உங்களுக்கு இதில் தெரியும் சில்லி கருவேப்பிலை எல்லாமே தெரியும் பாருங்கள். சில்லி, ட்ரை சில்லி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே தெரியும். அந்த பருப்பில் வந்து நல்லாவே அரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு 75% வந்து அரைச்சா போதும். பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொடி ரெடி. நல்லெண்ணெயில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பரான ஒரு இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you. Bye bye.